இம்மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் மற்றும் அறிவுச்சவர் யாவருக்கும் என் மூன்றெழுத்து சொந்தத்தாரின் முத்தான உலகன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஜூலை 15, 1903 ஆண்டு குமாரசாமி சிவகாமி அம்மையாரின் வாரிசாக விளங்கிய நம் காமராசர் ஐயா அவர்களை பற்றிய மற்றும் கல்வியின் சிறப்பை பற்றியும் பறைசாற்ற வந்துள்ளேன். இம்மேடையில் என்னும் எழுத்தும் கண்ணென்றால் வள்ளுவர், ஏழையும் கல்விக்கழ வழியானார் நம் காமராசர். விடுதலை வீரர் சத்தியமூர்த்தியாரின் வாரிசாக விளங்கியவர் நம் கர்ம வீரர் காமராசர் ஐயா அவர்கள். அண்ணல் காந்தியடிகளின் அழைப்புகளை ஏற்று உப்பு சத்தியாகிரகம் மேற்கொண்டவரும் நம் கர்ம வீரர் காமராசர் ஐயா அவர்கள். நம் தாய் தமிழ்நாட்டை தலை நிமிர்ந்த தாயகமாக மாற்ற அயராது பாடுபட்ட தன் நலமற்ற தலைவர் பெருமதிப்பிற்குரிய மாண்புமிகு கர்ம வீரர் காமராசர் ஐயா அவர்கள். நம் பாரதத்தின் விடுதலைக்காக மட்டுமல்லாமல் நம் விடுதலை பெற்ற பாரத பெருநாட்டின் வளர்ச்சிக்காகவும் அரும்பாட்ட நம் தலைவர் கர்ம வீரர் காமராசர் ஐயா அவர்கள். என்று விரும்புகின்ற நல்லவரே, ஆண்டவரே வந்தாலும் போல் ஆள முடியுமா தெரியவில்லையே. மாண்டவரே, உங்கள் எழுப்பின் மீதும் ஆளச் செல்லவும் வழி இல்லையே. பெருந்தலைவர் கர்ம வீரரே, உமை காணாத எம் பாவம் உன் பிறந்த நாளில் கூட வாழ்த்தாவிட்டால் பிடிக்கும் எண்ணத்திற்கே பெரும் சாபம். பெருந்தலைவர் கர்ம வீரரே, உமை காணாத எம் பாவம் உன் பிறந்த நாளில் கூட வாழ்த்தாவிட்டால் பிடிக்கும் எண்ணத்திற்கே பெரும் சாபம். இவ்வுலகம் உள்ளளவும் ஐயாவும் உருவம் நிலைத்து நிற்கும். ஆண்ட போது இல்லை தலைக்கணம், மாண்ட போதும் இல்லை மணிக்கணம். அரசியலில் நீ ஒரு இலக்கணம். பொருளெல்லாம் செல்வமில்லை, கல்வியே செல்வமென உலகிற்கு தந்து சென்றாய். பெறுவதெல்லாம் நமக்கில்லை என ஊருக்கு உழைத்துச் சென்றாய். வாழ்வதெல்லாம் வாழ்க்கை இல்லை என சொல்லி எம் மனதில் நீங்கா இடம் விட்டுச் சென்றாய். சட்டம் கையில் இருந்த போதும் உன் சட்டைப்பை கூட நிரம்பவில்லை. கோடிகளில் புரளவில்லை, பல நாடுகளிலும் நீ துற்றவில்லை. ஏழை என இருந்தவனையும் ஏறெடுத்து படிக்க வைத்து அவன் பசியினையும் தீர்த்து வைத்த கல்வி கண் திறந்து வைத்த எம் கருப்பு காந்தியே. பாரத ரத்னாவே, பெருந்தலைவர் நீ இன்றி வேறு உலகோ. காமரனின் பங்காளனே, உண்மையில் உழைத்தனே, உழைப்பால் உழைத்த நல்லவரே, ஊருக்கு உழைத்திட்ட உத்தமரே, நாட்டிற்காக வாழ்ந்த நல்லவரே, வாழ்க நின் புகழ். தன்னை மறந்து தன் வீட்டையும் மறந்து நாட்டிற்காக உழைத்த எம் கருவிழி காமராசரே. தன்னை மறந்து தன் வீட்டையும் மறந்து நாட்டிற்காக உழைத்த எம் கருவிழி காமராசரே. அணைகள் பல 1000 கட்டி நீரை தேக்கினீர். அந்நீரை கொண்டு விவசாயம் காட்டி விவசாயம் செழிக்க மின்சாரமும் கொடுத்தீர். பயிர்கள் நிறைந்தால் பல உயிர்கள் வாழும் என்பதால் பசுமை செழிக்க பல திட்டங்கள் வகுத்தீர். பயிர்கள் நிறைந்தால் பல உயிர்கள் வாழும் என்பதால் பசுமை செழிக்க பல திட்டங்கள் வகுத்தீர். பொருள் தேடலில் நீ இறங்கவில்லை, செல்பவரத்தை நீ சேர்க்கவில்லை. அதனால்தானோ இன்றளவும் நீ போற்றப்படுகிறீர். அதனால்தானோ இன்றளவும் நீ போற்றப்படுகிறீர். பகட்டான வாழ்க்கையை மறக்கச் செய்தவர் நீங்கள். பண்பாக வாழ்ந்து காட்டி பல உள்ளங்களை தொட்ட என் தென்னாட்டு காந்தி நீங்கள்.